செய்திகள் தொடர்கின்றன. முன்னாள் பாமக எம்எல்ஏ வேல்முருகன் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டதை கண்டித்து அவரது ஆதரவாளர்கள் கடலூர் மற்றும் நெய்வேலியில் உள்ள கட்சியின் அலுவலகத்தை அடித்து நொறுக்கி சூறையாடினார்கள். வேல்முருகனுக்கு ஆதரவாக கடலூர் மாவட்ட பாமகவினர் கூண்டோடு ராஜினாமா செய்யப்போவதாக அறிவித்துள்ளனர். பாமக மாநில இணை பொதுச் செயலாளராக இருந்தவரும் பண்ருட்டி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் அந்த கட்சியில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். இதனால் ஆவேசமடைந்த அவரது ஆதரவாளர்கள் நேற்றிரவு கடலூரில் உள்ள பாமக அலுவலகத்தை அடித்து நொறுக்கி கட்சியின் கொடி கம்பங்களை வெட்டி சாய்த்தனர். ராமதாஸ் மற்றும் அன்புமணியின் உருவ பொம்மைகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. ராமதாஸை வன்மையா கண்டிக்கிறோம். இது மாதிரி மேலும் மேலும் தவறு சொன்னா பல மோசமான விளைவுகளை ராமதாசும் அவரை சார்ந்திருக்கிற ஜி.கே. மணி மற்றும் காடுவெட்டிக்குறலாம் மிக மோசமா சந்திக்க வேண்டியிருக்கிறோம். கடலூரை தொடர்ந்து நெய்வேலியில் உள்ள பாட்டாளி தொழிற்சங்க அலுவலகமும் இன்று சூறையாடப்பட்டது. தொழிற்சங்க கொடிக்கம்பம் மற்றும் பெயர் பலகை உடைத்து சாய்க்கப்பட்டுள்ளன. இந்த செய்தி என்பது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுகின்ற செய்தியாக இருக்கின்றது. இந்த செய்தி அதிகாரப்பூர்வமாக தெரியுமானால் என்எல்சியில் இருக்கின்ற பாட்டாளி ஒப்பந்த தொழிலாளர் சங்கத்தினுடைய 3000 உறுப்பினர்களும் கூண்டோடு கலைக்கப்பட்டு கட்சியினரின் இந்த நடவடிக்கையால் பாமக தலைமைக்கு மேலும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் 2 ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் பதவியை தேமுதிக கைப்பற்றியுள்ளது. நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 8 ஒன்றியங்களிலும் தேமுதிக கணிசமான இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. தருமபுரி மற்றும் பாலக்கோடு ஒன்றிய குழு துணை தலைவருக்கான தேர்தல் இன்று நடைபெற்றது. இதில் தருமபுரி ஒன்றிய குழு துணை தலைவராக தேமுதிகவை சேர்ந்த ஜம்பு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதேபோல் பாலக்கோடு ஊராட்சி ஒன்றிய குழு துணை தலைவராக சங்கர் வெற்றி பெற்றார். அரியலூரில் தேமுதிகவின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் உள்ளாட்சி அமைப்புகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தேமுதிக உறுப்பினர்களுக்கு மாவட்ட செயலாளர் ராம ஜெயவேல் தலைமையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே சென்னை விருகம்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தேங்கியிருக்கும் மழைநீரை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு தேமுதிக எம்எல்ஏ பார்த்தசாரதி உத்தரவிட்டார். விருகம்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட ஷேக் அப்துல்லா நகர், காந்தி நகர், இந்திரா நகர், காவேரி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து குளம்போல் காட்சியளிக்கிறது. இதனை அறிந்த தேமுதிக எம்எல்ஏ பார்த்தசாரதி அந்த பகுதிகளுக்கு நேரில் சென்று பார்வையிட்டு மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். இதையடுத்து உடனடியாக மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு பார்த்தசாரதி உத்தரவிட்டார். காவா தனியா இருக்குதுப்பா, ஒரே இது அசிங்கமெல்லாம் வருது, கழிச்சு தண்ணியெல்லாம் வருது, உள்ள வந்துருது, பசங்க போக முடியல, ஒரே கொசு வேற ஆயுது. பிரபல இசையமைப்பாளர் இளையராஜாவின் மனைவி ஜீவா மாரடைப்பால் நேற்றிரவு காலமானார். அவரது உடல் நாளை சொந்த ஊரில் தகனம் செய்யப்படுகிறது. இசைஞானி என்று அனைவராலும் அழைக்கப்படுபவர் பிரபல இசையமைப்பாளர் இளையராஜா. இவரது மனைவி ஜீவாவிற்கு நேற்று திடீரென்று ஏற்பட்ட நெஞ்சுவலி காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மாரடைப்பால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து திருமதி ஜீவாவின் உடல் தியாகராய நகரில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் என்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இதேபோல் இசையமைப்பாளர்கள் எம்.எஸ். விஸ்வநாதன், சங்கர் கணேஷ், இயக்குநர்கள் பாலச்சந்தர், பாலு மகேந்திரா, நடிகர்கள் சத்யராஜ், கார்த்திக் மற்றும் ரஜினியின் மனைவி லதா உள்ளிட்ட திரையுலகினரும் அரசியல் பிரமுகர்களும் அஞ்சலி செலுத்தினார்கள். இளையராஜாவின் சொந்த ஊரான தேனி மாவட்டம் பண்ணைபுரம் கிராமத்திற்கு ஜீவாவின் உடல் இன்று மாலை கார் மூலம் கொண்டு செல்லப்பட்டது. நாளை காலை இறுதிச் சடங்கு முடிந்த பின்னர் அவரது உடல் தகனம் செய்யப்படுகிறது. உளுந்தூர்பேட்டை அருகே பெண்ணின் வயிற்றில் இருந்த 10 கிலோ எடையுள்ள கட்டியை மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்து அகற்றினார்கள். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள ஆத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பழனி என்பவரது மனைவி வசந்தா. இவருக்கு அடிக்கடி வயிற்று வலி ஏற்பட்டு வந்தது. இதையடுத்து அவர் உளுந்தூர்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டார். வசந்தாவின் உடலை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவரது கர்ப்பப்பையில் 10 கிலோ எடை கொண்ட கட்டி இருந்ததை கண்டுபிடித்தனர். இந்நிலையில் மருத்துவர்கள் வசந்தாவின் வயிற்றில் இருந்த அந்த கட்டியை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றினார்கள். வந்தவாசில் உள்ள அரசு பள்ளி ஒன்றின் கட்டிடம் தொடர் மழையால் இடிந்து விடும் அபாய நிலையில் உள்ளதால் பெற்றோர்கள் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பவில்லை. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பெரிய பள்ளிவாசல் அருகே ஊராட்சி தொடக்கப்பள்ளி ஒன்று உள்ளது. அதில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழையினால் பள்ளி கட்டிடம் தண்ணீரில் ஊறி இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ளது. இதனால் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பவில்லை.
இதையடுத்து பள்ளி கட்டிடத்தை உடனே சீரமைத்து புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அருப்புக்கோட்டையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற புதிய கட்டிடத்தை உடனே திறக்க கோரி வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அருப்புக்கோட்டையில் உள்ள சார்பு நீதிமன்றம், மாவட்ட உரிமை நீதிமன்றம் மற்றும் குற்றவியல் நீதிமன்றம் ஆகியவை ஒவ்வொன்றும் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இயங்கி வருகிறது. இவை அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரே கட்டிடத்தில் இயங்கும் வகையில் அரசு புதிய கட்டிடம் ஒன்று அமைக்க ஏற்பாடு செய்தது. அதன்படி கட்டிடத்தின் அனைத்து பணிகளும் முடிந்து சுமார் 10 மாதங்கள் ஆகியும் அந்த புதிய கட்டிடம் திறக்கப்படவில்லை என்று தெரிகிறது. தமிழக அரசின் இந்த நடவடிக்கையை கண்டித்து அனைத்து வழக்கறிஞர்களும் நீதிமன்ற வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு சுருக்குமுறை திருத்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் குமரகுருபரன் தலைமையில் நடைபெற்ற வாக்காளர் பெயர் சேர்ப்பு திருத்த விழிப்புணர்வு பேரணியில் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பாலிடெக்னிக் மாணவர்களும் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் தவறாமல் வாக்களிக்கவும், சமுதாய கடமை ஆற்றவும், வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெற இந்த விழிப்புணர்வு பேரணி உதவும் வகையில் நடைபெற்றது. ஆச்சரியம், ஆனால் உண்மை. மனிதன் சாகசம் செய்வதில் ஆச்சரியம் இல்லை. எத்தனையோ விதமான சாகசங்களை மனிதன் நடத்தி காண்பித்தாலும் மனிதனுக்கு ஈடாக இங்கு வேறு ஒரு நபரும் சாகசங்களை நடத்தி காண்பிக்கிறார். திறமைக்கு உருவமோ குணமோ இனமோ தடையில்லை என்ற உண்மை இந்த குரங்கார் செய்யும் சாகசத்தில் இருந்து நமக்கு புலப்படுகிறது. Like a ride, oh, not easily offended, not hard to let it go, from a mess to the masses, a list of many, think less but see it grow, like a ride, oh, not easily offended. பாகிஸ்தான் அணியைச் சேர்ந்த சல்மான் பட், ஆசிப் ஆகிய இருவரும் கிரிக்கெட் சூதாட்ட குற்றவாளிகள். லண்டன் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. விபரம் இடைவேளைக்கு பிறகு.